நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்கப்பா. அம்மா எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எனக்கு எனக்கு ஒன்று வேணும், கொடுக்கல. நாங்க எல்லாருமே ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டாச்சு பிராண்டன். இப்ப அந்த நல்ல செய்தி என்னன்னு சொல்லு. ஆமாப்பா சொல்லு. அப்படி என்ன சந்தோஷமான செய்தி? ஆமா பிராண்டன் அண்ணா, என்ன விஷயம் சொல்லுங்க. இப்ப நான் எந்த ப்ராஜெக்ட பண்ணிட்டு இருக்கேனோ அந்த ப்ராஜெக்டோட வேலையெல்லாம் நல்லா நடந்துச்சுன்னா அப்போ நான் கூடிய சீக்கிரமே இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவேன். உங்க எல்லாரையும் வந்து பார்க்க போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இது உண்மையிலே நல்ல நியூஸ் பிராண்டன். ஆமா பிராண்டன், நீ எப்போ வர போற? ஆனா இன்னும் டேட் எல்லாம் எதுவும் ஃபைனல் ஆகல. ஆக்சுவலா என்னோட ஃபுட் செயினுக்கு ஒரு பெரிய ஃபுட் கோர்ட் திறக்கிறதுக்கான கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அங்க இருக்கிற சவுகார்பேட்ல ஒரு பெரிய மால் திறக்க போறாங்களாம். அங்கதான் எங்களோட ஃபுட் கோர்ட் திறக்க போறாங்க. பரவாயில்லையே பிராண்டன், சவுகார்பேட் பக்கத்துல இருக்க ஃபுட் கோர்ட் கான்ட்ராக்ட் உனக்கு கிடைச்சிருச்சா? சவுகார்பேட்டை பக்கத்துல தானே. அப்ப தினமும் நீ உங்க அம்மா கையில செஞ்ச சாப்பாட்டை தினமும் சாப்பிடலாம். சவுகார்பேட் பக்கத்துலயா? அந்த கடவுள் மட்டும் அருள் புரிஞ்சாருனா உன்னோட வேலை வெற்றி அடைஞ்சு சீக்கிரமா நீங்க வந்துருவப்பா. என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு துணையா இருக்கும். ஆனா பிராண்டன், சவுகார்பேட்ல அந்த மால் எங்க திறக்க போறாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா இது வரைக்கும் அங்க மால் திறக்க போறதா இந்த செய்தியும் நாங்க இது வரைக்கும் கேள்விப்படல. சென்னை அப்புறம் சவுகார்பேட் இந்த 2 பேர் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த இடத்தோட ப்ராப்பர் அட்ரஸ் எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு நிமிஷம் இரு. என்னோட கான்ட்ராக்ட்ல அந்த அட்ரஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. எங்க போறாரு? அட என்ன சத்தம் அது? அத்தை, யார் வீட்லயும் ஆண் குழந்தை பிறந்திருக்கும் போல. அதான் அவங்க இவ்வளவு சந்தோஷமா சத்தத்தோட வராங்க. நான் என்னன்னு போய் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அதுக்கு என்னன்னு எனக்கு பார்க்கணுமே. என்ன இவ்வளவு சாப்பிடுறாங்க? அச்சச்சோ. என்னாச்சு? லைனே கட் ஆயிடுச்சு. இதோ என்னன்னு பாக்குறேன். ஐயோ மோகன், கொஞ்சம் சீக்கிரமா பாரு. ஓ, அது எங்க நெட்வொர்க் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் கட் ஆயிடுச்சு. நான் இன்னொரு வாட்டி கனெக்ட் பண்றேன். அத்தை, மாமா, எல்லாரும் கொஞ்சம் வெளியே வாங்க. பெரியத்தை கூப்பிடுறாங்க ஒரு நல்ல விஷயமா. அக்கா இப்ப எல்லாருக்கும் என்ன நல்ல செய்தி சொல்ல போறாங்க? இங்க பாரு மோகன், நீ கொஞ்சம் இத சீக்கிரமா சரி பண்ணி வைப்பா. அதுக்குள்ள நாங்க எல்லாரும் வெளியில போய் என்னன்னு பாத்துட்டு வரோம். சரிங்கம்மா, நான் இப்ப ரெடி பண்ணிடுறேன். வாங்க போலாம். வாங்க போலாம், வாங்க. அனி, இந்த நெட் கனெக்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் போல இருக்கு. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. என்ன விஷயம்க்கா? எதுக்காக இந்த பாட்டும் டான்ஸ் எல்லாம்? உனக்கு தெரியுமா, அந்த சுவாமிஜி நம்ம புள்ளியார் கோயில் தெருக்கு வர போறாராம். சுவாமிஜி வராரா? என் புள்ள இப்பதான் அங்க போயிட்டு வரான். அவன் தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான். எல்லாருமே சுவாமிஜிக்கு ஒரு தடவை ஜெய் போடுங்க. நம்ம சுவாமிஜிக்கு வா ஆடலாம். என்னாச்சு சந்தியா? ஆமா, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அது ஏதோ நல்ல நியூஸ் வெளியே கூப்பிட்டாங்க, அதனால எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. ஓகே சந்தியா, இங்க பாரு, இதுதான் என்னோட கான்ட்ராக்ட். இதுல அட்ரஸ் எங்க இருக்கு? இது கிடைச்சிருச்சு. அட்ரஸ் ஆஃப் த மால் சைட், பிளாட் நம்பர் 42A, ஆப்போசிட் மெயின் ரோட், டாக்டர் அம்பேத்கர் ஸ்ட்ரீட், சவுகார்பேட், சென்னை, தமிழ்நாடு. பிராண்டன், இன்னொரு வாட்டி நல்ல படியே. எனக்கு என்னமோ அட்ரஸ்ல மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தோணுது. இல்லையே, இது சரியான அட்ரஸ் தான் சந்தியா.
இல்ல இது நான் படிக்கிற நைட் காலேஜோட அட்ரஸ். அங்க இருக்கிற காலேஜ் அடிச்சிட்டு ஒரு பெரிய சிவன் கோயில் கட்ட போறதா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அங்க எப்படி ஷாப்பிங் மால் கட்ட முடியும்னு தெரியல. என்ன நைட் காலேஜ் அப்புறம் சிவன் கோயிலா? ம் சந்தியா, எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப நீ என்ன பேசிட்டு இருக்க? என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? கூடிய சீக்கிரமே அந்த இடத்துல மால் வேலை ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்லிருக்காங்க. மாலா பிரெண்டன், நீ ஒரு தடவை அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற பேரை செக் பண்ண. எதிர்பார்ட்டில இருக்கிற அந்த பேரெல்லாம் சொல்ல. ஆப்போசிட் பார்ட்டிஸோட நேம் எல்லாம் இப்ப படிக்கிறேன். அவங்க மொத்தம் 3 பேர் இருக்காங்க. வித் சிக்னேச்சரோட இருக்கு. முதல் கம்பெனி மெகா மாலிக் அண்ட் கம்பெனி. இந்த மால் கட்டுற விஷயத்துல அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அப்புறம் 2வது பார்ட்டி யாருன்னா மிஸ்டர் கதிர் கான். கதிர்கானா? என்னங்க இது மாலதி மேமோட பையன் பேரு. இந்த காலேஜை மூட சொல்லி கேட்டாங்க. நான் பெத்த புள்ள கூட இதை பத்தி கேட்டிருக்கான். தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த காலேஜை மூட சொல்லி கேட்டான். இந்த காலேஜை மூடிட்டு ஷாப்பிங் மால் கட்டணும்னு சொன்னான். ஆனா அப்ப கூட நான் இந்த பொறுப்பை விட்டு நான் விலகலை. பிரெண்டன், 3வது பேர் யாருதுன்னு பாரு. அந்த பேர் என்ன? அவர் பேர் மிஸ்டர் கோவிந்தலால். கோவிந்தலாலா? இது யார் சந்தியா? கோவிந்தலால் காலேஜ் இருக்கிற இடத்துல கோவில் கட்ட போறதா சொல்லி காலேஜை மூட போறாங்க. அதுக்கப்புறம் மாலை கட்ட போறாங்க. மற்ற 2 பேரோட பேர் எனக்கு தெரியுது. அவங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இந்த 3வது ஆள் யாரு? கோவிந்தலால் யாரு? சந்தியா, நம்ம ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, அங்க கோவில் கட்ட போறதே சுவாமிஜி தானே சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அதே இடத்துல எப்படி மால் கட்ட முடியும்? ஆமாங்க, உண்மையிலே எனக்கு இப்ப எதுவுமே புரியல. இங்க பாரு சூர்யா, அவங்க தானே கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. அப்புறம் எப்படி ராங் அட்ரஸ் கொடுப்பாங்க? இதுல இருக்கிற அட்ரஸ் சேம் தாங்க. பிரெண்டன், இதுக்கு முன்னாடி நீ அந்த கதிர்கானையும் கோவிந்தலாலையும் பார்த்திருக்கியா? ஒரு 2 டைம்ஸ் நான் போன்ல பேசியிருக்கேன், அவ்வளவுதான். ஆனா என்ன ப்ராப்ளம்னு சொல்லு சந்தியா. எனக்கு என்னமோ ஏதோ ரொம்ப பெரிய ப்ராப்ளம்னு தோணுது. அங்க கோவில் கட்டணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அங்க ஷாப்பிங் மால் எப்படி கட்ட முடியும்? எனக்கு உண்மையிலே எதுவுமே புரியல பிரெண்டன். ஓ அப்படியா சந்தியா? என்னோட ஆசை என்ன தெரியுமா? இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நீ கொஞ்சம் கண்டுபிடி. ஏன்னா இதுல ஆல்ரெடி நான் நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஒருவேளை பணத்துக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்னா? பிரெண்டன், அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு. இந்த கான்ட்ராக்டோட காப்பியை எனக்கு அனுப்பி வை. கண்டிப்பா உடனே அனுப்புறேன். தேங்க்ஸ். சூர்யா, சந்தியா, நீ 2 பேரும் வெளியே வாங்க. இங்க பாரு பிரெண்டன், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறோம். சந்தியா சந்தியா, ஒரு நிமிஷம். எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவன் அன்னைக்கு போன்ல பேசும்போது ஒரு லைனை மட்டும் திரும்ப திரும்ப விடாம சொல்லிக்கிட்டே இருந்தான். நம்ம தலையெழுத்து நம்ம கையில தான், அதை நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே பிரெண்டன், நான் அதை ஞாபகம் வச்சுக்கிறேன். தேங்க்ஸ். வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யா கண்ணா, சத்யா, இன்னைக்கு சுவாமிஜி நம்ம பிள்ளையார் தெருவுக்கு வர போறாரா? அவங்க கோயில் கட்டணும்னு தெரியப்படுத்தினப்பவே அவர் முதல் தடவையா வரப்போறது பிள்ளையார் தெருவுக்கு தான். 1/2 மணி நேரத்துல இல்லாட்டி 1 மணி நேரத்துல வந்துருவாரு. அதனாலதான் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. சூர்யா, நிறுத்துங்க. கண்ணா, விக்ரம், நிறுத்துங்க. நிறுத்துங்க. இங்க பாருங்க, சுவாமி கொஞ்ச நேரத்துல நம்ம வீதிக்கு வர போறாரு. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இப்ப சுவாமிஜியை எங்க தங்க வைக்கிறதுன்னு எல்லாருமா யோசிங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? யார் அதிகமா பூஜை புனஸ்காரம்னு இருக்காங்களோ சுவாமிஜி அவங்களுக்கு தான் சேவை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாராம், தெரியுமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, சுவாமிஜி நிச்சயமா எங்க வீட்டுக்கு தான் வருவாரு. என்ன பேசுறீங்க? இன்னும் எதுவும் முடிவு செய்யப்படல. சுவாமிஜி யார் வீட்டுக்கு வேணாலும் வரலாம். அதனால எல்லாருமே எல்லா ஏற்பாடும் செஞ்சு வைக்கலாம்.
அவர் யார் வீட்ல வேணாலும் வந்து தங்கட்டும். இதுவும் என்னமோ உண்மைதான். எல்லாத்தை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? சுவாமிஜியும் அவர் கூட வர சீடர்களும் சவுகார்பேட்டையை சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாம் போய் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னா அங்க கோயில் கட்டணும் இல்லையா? முதல்ல அவங்க நம்ம பிள்ளையார் கோயில் தெருக்கு தான் வரப்போறாங்களாம். அதனால நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா நம்ம எவ்வளவு பணம் கொடுக்க முடியும்னு யோசிக்கணும். அக்கா நீங்க சொல்றது சரிதான். அவங்களுக்கு எவ்வளவு தொகை கொடுக்கணுங்கிற பத்தி நம்ம யோசிக்கணும்ல. நான் மாசத்துல சம்பாதிக்கிறதே 3000 ரூபாய் தான். சாதாரண வேலைக்காரன் தானே, ஆனாலும் பரவாயில்ல. நான் 500 ரூபாய் கொடுக்க போறேன். ஏன் சார்பா நான் ஒரு 1500 ரூபா கொடுக்க போறேன். ஏன் சார்பா 5100 ரூபா தரேன், எழுதிக்கோங்க. 5000 ரூபாயா? ஐயோ, இது ஒரு புண்ணிய காரியம் இல்லையா? அதனால இது கம்மியெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. அதனால நான் என்னோட சார்பா 11000 ரூபாய் கொடுக்க போறேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாரும் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தா ஒண்ணுமே நடக்காது. 1000, 500, 2000 சொல்லிக்கிட்டே இருந்தா முடியுமா? நீங்க எல்லாமே ஒண்ணு பண்ணுங்க. ஒரு பேப்பரை கொண்டு வாங்க, ஒரு பெண்ணை கொண்டு வாங்க. அதுல எல்லாரும் எழுதுங்க, யார் எவ்வளவு கொடுக்க போறேன்னு எழுதுங்க. சரிண்ணா, இதுதான் கரெக்டா இருக்கும். இந்த பொறுப்பை நீங்களே பாத்துக்கங்க. நானா? ஆமா, இதை தவிர உங்களுக்கு வேற வேலையே கிடையாதுல்ல. சரி சரி. நான் கேள்விப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? யார் பணம் அதிகமா தராங்களோ அவங்களோட போட்டோவை சுவாமிஜி மடத்துல வர்ற பத்திரிக்கையில போட போறாங்களாம். அதனால ஆளாளுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ கொடுங்க. அப்படியே உங்க போட்டோவையும் வர்றவங்க கையில கொடுங்க. சாமிஜி இங்க வந்தா கூட்டம் ரொம்ப அதிகமாயிடுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் ஒண்ணு பண்றேன். நான் போய் 1-2 போலீஸ்காரங்களை கூட்டு வரேன். போலீஸ்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. ஐயோ, இன்னைக்கு இந்த போலீஸ்காரர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரே. அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயத்தை நான் எப்படி மறந்து போனேன். அப்புறம் போட்டோ வேற கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரே. சுவாமிஜி இங்க வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் என்னால போக முடியாது. அவர் வரத்துக்குள்ள நாங்க போயிட்டு வரதா ரொம்ப நல்லது. உங்க போட்டோ எல்லாத்தையும் கூட இவர்கிட்ட கொடுத்துருங்க. சரி சரி, வாங்க முதல்ல வேலையை ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க. பெரியம்மா இருக்காங்களே, எப்பவுமே இப்படிதான். குடுக்கறது 11,000 தான். ஏதோ 11 lakhs குடுக்கற மாதிரி வாய்க்கிலே பேசுறாங்க. 11000 ரூபாய் கொடுத்துட்டு என்னமா பேசிட்டு போறாங்க. சரோஜா, அவங்க எப்பவுமே அப்படித்தானே எல்லாருக்குமே தெரியும். நீ எதுக்காக அமைதியா இருக்க? தான தர்மம் செய்யறதுல எப்பவுமே முன்னாடி இருப்பல்ல. நீ ஏன் இன்னைக்கு எதுவுமே பேசல? என்னால அப்ப எதுவுமே பேச முடியலங்க. ஒரு பொம்பளைக்கு வயசாகும் போது அவளால எதுவுமே செய்ய முடியாது. பெத்த புள்ளைங்க மேல இருக்கிற பெருமை தான் பேச வைக்கும். ஆனா இன்னைக்கு எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. எல்லாரும் பார்த்து பரிதாபப்படுற நிலைமையில தான் இருக்கேன். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. அதனால என்ன பிரயோஜனம்? தானம் கொடுக்கணும்னு சொன்ன உடனே விக்ரம் அங்கிருந்து அப்படியே நழுவிட்டான். எங்க அவன் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்க வேண்டி வருமோன்னு பயந்து அவன் ஓடிட்டான். இல்ல, அப்புறம் சூர்யா அவன்கிட்ட நான் அம்மா, அம்மா, இதுல 11000 ரூபாய் இருக்கு. அந்த கோவில் கட்டுறதுக்கு தானமா இதை கொடுத்துருங்கம்மா. இங்க பாருப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியும்ல. இந்த தானத்தை நீ எதுக்கு கொடுக்கறேன்னு தெரியுமா? நீயும் உன் பொண்டாட்டியும் கண்ட கனவு சுக்குநூறா உடையற மாதிரி அவ படிச்சிட்டு இருக்கிற அந்த காலேஜ் இடிச்சு அங்க ஒரு கோயில் கட்ட போறாங்களாம். அதுக்காக தான் அவங்க பணம் வாங்குறாங்க.
அதனால நீ நல்லா யோசிக்க சூர்யா. வேணும்னா நீங்க 2 பேருமா பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. அதுக்கப்புறமா பணத்தை கொடுத்தா போதும். அப்புறம் அவ கேள்வி கேட்க கூடாது இல்ல. ஒருத்தங்க வருத்தப்பட்டு தானத்துக்கு பணம் கொடுத்தா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அம்மா, உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இதுல நான் யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்க போகுது? நீங்களே சொல்லுங்க. இந்தாங்க, கொடுத்துருங்கம்மா. சரோஜா, இப்போ உன்னோட போட்டோவும் அந்த மடத்துல அடிக்கிற பத்திரிகையில வரப்போகுது. விக்ரம், சீக்கிரமா போய் அந்த போட்டோ கடைக்காரனை வர சொல்லு. வேண்டாம். சுயநலத்துக்காகவோ தற்பெருமைக்காகவோ நான் இதை செய்யல. இதை நான் ரகசியமா தான் செய்யணும்னு நினைக்கிறேன். என்னோட போட்டோவையெல்லாம் ஒன்றும் பேப்பர்ல போட வேண்டாம். இந்தப்பா, 5000 ரூபாய் கொடுத்தாலே போதும். இந்த வச்சுக்க. அம்மா, இருக்கட்டும், வச்சு. போதும்னு சொன்னல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தப்பா, 5000 ரூபாய் கொடுத்தாலே போதும். இந்த வச்சுக்க. அம்மா, இருக்கட்டும், வச்சு. போதும்னு சொன்னல. வசமா மாட்டிக்கிட்டேன். நாளைக்கு பேப்பர்ல என்னோட போட்டோ வேற வரப்போகுது. அப்போ நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு மறைச்சு வச்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிய போதா? இப்ப நான் என்ன பண்றது? இவங்க வேற அந்த வேதராணியோட மாத்திரை மருந்து சாப்பிட விட மாட்டாங்க. அப்பா ஆண்டவா, காப்பாத்துப்பா. அடடா, நேரம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. சுவாமிஜியை வரவேற்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்யணும். ஆரத்தி எடுக்கிற தட்டை சுத்தம் பண்ணணும், பிரசாதத்தை தயார் பண்ணணும், வீட்டை வேற நல்ல அலங்காரம் பண்ணணும். ஐயோ ஆண்டவா, இந்த வேலை எல்லாத்தையும் நான் எப்படி செய்ய போறேன்னு தெரியல. பிரசாதத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்போ கடைக்கு போய் ஏதாவது ஒன்று செஞ்சிடறேம்மா. அப்புறம் அத்தை, நான் வீட்டை சுத்தம் பண்ணிடுறேன். அம்மா, மத்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. சரியா? அப்புறம் அம்மா, நான் பூஜை பாத்திரத்தெல்லாம் சுத்தம் பண்றேன். அப்புறம் வெள்ளி பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கிறேன். இதெல்லாம் வேலையும் நான் செஞ்சிடறேன். சரியாம்மா? சரோஜா, நான் தானே சந்தா பணத்தை எல்லார்கிட்டையும் கலெக்ட் பண்ணி கொடுக்க போறேன். அதுவே பெரிய பொறுப்பு. எல்லாருமே அவங்களால முடிஞ்ச பணத்தை எடுத்துட்டு வந்துருவாங்க. அம்மா, நான் என்ன பண்ணட்டும்? எதையாவது எடுத்துட்டு வந்து என் மண்டையில போட்டு ஓட. கொஞ்ச நேரம் வாய் முடிக்கிட்டே இரு. மோகன், அம்மா, நீ போய் முதல்ல தயாராயிட்டு வா. அதுக்குள்ள சவிதா கிட்ட தேவையானதெல்லாம் எழுத சொல்றேன். சரிங்கம்மா. அத்தை, அப்படியே எனக்கும் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. ஏன்னா சுவாமிஜிக்காக நான் என்னால முடிஞ்ச ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட வயித்துக்குள்ள புள்ள இருக்கான். அதனால நீங்க எனக்கு ஏதாவது சின்ன சின்ன வேலையை கொடுங்க, நான் செஞ்சிடுறேன். மீனாட்சி, இங்க பாருமா. நீயோ இல்ல இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. சுவாமிஜி எங்க வீட்டுக்கு தான் வரப்போறாராம். நான் போட்டோ எடுத்துட்டு போகும்போது என் வீட்டு மகாலட்சுமி அதான் என் மருமக எல்லா ஏற்பாடையும் செஞ்சு முடிச்சிட்டா. அவளை மாதிரி ஒரு பொறுப்பான பொண்ண இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நான் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவ எல்லா ஏற்பாடையும் செஞ்சு முடிச்சிட்டா, தெரியுமா? சரி சரி, எல்லாருமா வந்து ஒவ்வொருத்தரா பேரை சொல்லுங்க. என்ன தொகை கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. காயத்ரி தேவி, இதுல 2500 ரூபாய் இருக்குல்ல? சரி, இத இங்க வைக்கிறேன். நம்ம ஏரியாவுல இருக்கிறவங்க கிட்ட இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது? நீ எவ்வளவுப்பா கொடுக்குற? இங்க பாருமா சந்தியா, இதுல எந்த போட்டோ கொடுக்கலான்னு சொல்லு. அம்மா, சவிதா கிட்ட சொல்லி அந்த லிஸ்ட்டை தயார் பண்ணி வைங்க. நீ போ, சீக்கிரமா போய் பேப்பர் பேனால எடுத்துட்டு வா. இது
நானும் இதை தான் கொடுக்கலான்னு நினைச்சேன். ஏன்னா இந்த போட்டோல தான் என் முகம் அழகா இருக்குல்ல. அப்புறம் நான் போட்டிருக்கிற ஜிமிக்கியும் ரொம்ப அழகா ஜொலிக்குது. குடு சந்தியா. இந்தாங்க அண்ணா. இந்தாங்க 11,000 ரூபாய். நல்ல எண்ணிக்கைங்க. இந்த சுவாமிஜி ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தான். இந்த ஏரியாக்குள்ள அவர் இன்னும் வரவே இல்லை. ஆனா அதுக்குள்ள என்னோட கஷ்டத்தை அவர் இல்லாமலே ஆக்கிட்டாரு. உண்மையிலேயே அவருக்கு நன்றி சொல்லணும்.